கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 8 வசனம் 25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி அவர் வருகிறதற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். ரோமர் 8:25 நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே விலை மதிப்பற்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்காமல், ஆனால் அது நமக்குரியது என்று யாராவது சொல்வார்களானால், நமக்கும் அது நம்முடையதுதான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், அதை நான் பார்த்ததில்லையே என்று விட்டுவிடாமல் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு, நிச்சயமாக அதை அடைய வேண்டும் என்ற முயற்சியோடு அதற்காக ஆயத்தமாகி எதிர்நோக்கி அது கிடைக்கும் வரைக்கும் நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அதை பெற்றுக்கொள்ள தீவிரிப்போம். அப்படியாகத்தான் விலையேற பெற்ற கர்த்தரை காண அவருடைய கரத்தினால் நமக்கு ஆயத்தமாக்கி வைத்துள்ள பரலோக ராஜ்யத்தை அடைய நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன என்று வேத வார்த்தை சொல்கிறது. நாம் கண்டவற்றை அடைய தீவிரிப்பதை காட்டிலும் காணாததை காண வேண்டும் என்று வாஞ்சித்து அதை காண்பேன் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போமானால் அந்த நம்பிக்கை விசேஷமானது. அப்படியாகத்தான் கர்த்தரை நாம் கண்டதில்லை, ஆனால் அவரை காண்போம் என்ற வாஞ்சையோடு பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவோம் என்ற விசுவாசத்தோடு அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நாம் தீவிரிக்க வேண்டும். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன் என்ற நம்பிக்கை நம்மில் இருக்க வேண்டும். அப்படி நாம் வாஞ்சிப்போமானால் நிச்சயமாக ஒரு நாள் காண்போம். அந்த நாளிலே நாம் அடைகின்ற சந்தோஷம் அளவில்லாதது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் 13:12 சொல்லப்பட்டுள்ளது. இளைத்து போகாமல் வாஞ்சையோடு காத்திருப்போம். முகமுகமாய் தரிசிக்கும் போது அந்த சந்தோஷம் ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து உம்மை காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு உம்மை கண்டடையத்தக்க வகையில் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வார்த்தையின்படி எங்களை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.